ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. என்ன பார்த்தோம் போன வாட்டி? விப்ர நாராயணன் பாட்டில் தீமேன்னு அவர் வேலையை பார்த்துருந்தார். ஒரு தோட்டம் அமைச்சு பெருமாளுக்கு பூக்கட்டி வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டியிருந்தார். பாருங்கள், யாருக்கு எந்த நேரத்தில் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும்னு தெரியல. பாருங்கள், அந்த பொண்ணு இவர்கிட்ட அன்பாக இருந்து இவரை இவரோட அன்புனால பித்து பிடிக்க வச்சு இவரோட சொல்லிட்டு போயிட்டா, எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ தான். ஏன்னா அவளுக்கு திரும்பி வரது ஐடியாலாம் இல்லை. இவரை இவ மேலே மோகமாக ஆக்கணும்னு நினச்சா அதை சாதிச்சிட்டா. அப்படின்னு வரலையும் போன வாட்டி பார்த்தோம். இவர் வீடு தேடியே போயிட்டா இருப்பான். எப்பேற்பட்ட சத் பிராமணன் பாருங்கள். பெருமாளை விட்டால் எதையுமே அறியாதவர் பூஜையை விட்டுட்டு புனஸ்காரத்தை விட்டுட்டு மாலை கட்டி இவ தலையில் வச்சு இப்படி தான் சல்லாபத்துக்கு தான் அந்த பூவை உபயோகப்படுத்திருந்தார் பாருங்கள். இது மட்டும் இல்லை, அவர் ஆற்றுக்கே போகிறாருன்னு பார்த்தோம். அவள் அம்மா என்ன சொல்கிறா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்கோ. எங்கே வந்தீர்? இல்லை தேவி பார்க்கணும். பைசா எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? இல்லை, என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத கை உரிச்சின்னு ஒருத்துக்கு இது என்ன வீடுன்னு நினச்சேன். போங்க, ஏதாவது எடுத்துன்னு வாங்க போங்க அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சுட்டா. அழறாரு வாசல்லையே உட்காந்து. இதை பார்த்து தேவிக்கு மனசு கஷ்டம். அவள் பழி வாங்கணும் தான் நினச்சா, ஆனால் இப்போ அவளுக்கு அழுக வந்துடுது. நல்ல சத் பிராமணன், பெருமானே கதியாக இருந்தார். வேலையை வேலையாக இவரை போய் நான் இது மாதிரி பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவளுக்கும் மனசில் ஒரு கருணை பிறந்து அழுக ஒரு குற்ற உணர்ச்சியில் அவளும் அழுதுன்ட்ருக்கா. அவள் அம்மா கிட்ட சொல்லுவா, அனுப்புமா, அதெல்லாம் முடியாது, இப்படி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் அழுதுட்டு உட்காண்டிருக்காரு வாசலில். பெருமாள் தாங்குவாரா இல்லை பெருமாள் தாயார் தாங்குவாளா? ஏன்னா பூவை தாயாருக்கு தானே கொண்டு போகிறாரு. சுவாமி நியாயமா நல்லா போயின்றது, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? என்ன தெரியும் தாயாருக்கு பெருமாள் சங்கல்பம் இல்லாத ஒன்றுமே நடக்காதுன்னு. உடனே என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படிலாம் விடக்கூடாது நம்ம பக்தர்களை, பாவம், அவன் நம்ம குழந்தை அவங்க சதவீதம் பண்ணுங்கோ அப்படின்றா. அதுக்கு தான் தாயார்னு அடிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமாளும் செய்ய தான் செய்வார். அவர் என்ன பார்த்துட்டு இருக்க போகிறாருன்னு. அது தாயார் சொல்லி செஞ்சால் அது ஒரு ஏத்தம் ஜாஸ்தி தானே இல்லையா? இப்போ அவள் சொல்லணுன்னா பெருமாள் செய்யாத இருக்க போகிறது இல்லை. இருந்தாலும் தாயார் கொஞ்சம் அழுத்தி சொல்லும்போது அது சந்தோஷமாக செய்வார் பெருமாள். அதே மாதிரி தான் சீடன் மாதிரி வந்துட்டார். நான் விப்ரநாராயணனோட ஒரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி கோவிலில் தங்க வட்டியில் கொண்டு கொடுத்து விட்டார். இதை கொடுக்க சொன்னார் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அவள் அம்மா கிட்ட. ஒரே சந்தோஷம். அப்படியா, அவனுக்கு சிஷ்யனா தங்க வட்டிலாம் வச்சுருக்கானா? ஒன்றுமே இல்லை நானே, சரி கூப்பிட அவனேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டா. அவள் எதுவுமே தெரியல, திடீர்னு கூப்பிட்றா. இவனுக்கு தெரியாது, இவன் வந்ததும் தெரியாது, தங்க வட்டல் கொடுத்து அவள் பாட்ட மூலையில் எழுதுன்னு உட்காந்துருக்காரு அந்த பொண்ணை நினச்சிட்டு. உள்ளே கூப்பிட்றா. 2 பேரும் உண்மையிலேயே அவளுக்கும் பாசம் வந்துடுது. இத்தனை நாள் இந்த பிராமணனை இந்த மாதிரி நம்ம வசப்படுத்திட்டோமேனு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் உண்மையிலேயே காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒன்றா இருந்தால் அழ ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் அழுது பரிமாறிட்டு சந்தோஷமாக இருந்தால் காத்தால் பொழுது விடிஞ்சது பெருமாளோட அந்த பொன் பட்டியில் காணும். தண்டோரா போடுறா. ராஜா கேட்டால் காணும்னு. இந்த பெருக்கிறவ இந்த வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா. சொல்லிவிட்டா, நான் பெருக்கினப்பா, இந்த தங்க வட்டல் இந்த வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி. உடனே கூட்டுக்கிட்டால், எனக்கு தெரியாது, இந்த விப்ரநாராயணன் தான் கொண்டு வந்து கொடுத்தான், அவன் மூலியமாக அவனை கொண்டு வந்து கொடுத்தான். உடனே இவன் சொல்கிறான், எனக்கே தொண்டன் தான், எனக்கு யாருமே சிஷியனே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இல்லையே, உன் பேர் சொல்லிட்டு தானே கொடுத்தான் அப்படின்றவே ராஜா இவனை சிறையில் அடித்து கழுக்கு மரத்தில் ஏற்றலான்னு சொல்லி போகும்போது அழறாரு. இது என்னதுரா, பெருமாளே நினச்சிருந்தோம், நல்லா இருந்தோம், இப்போ பாரு நம்ம இப்படி மாட்டின்னு முடிக்கிறமேன்ட்டு அழறாரு. பெருமாள் கனவுல போய் ராஜா கனவுல இவன் பொன் வட்டில் கொடுத்தது நான் தான் கொடுத்தேன் கொண்டு போய், ஏன்னா எனக்கு வேண்டியவன், எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன், அதனால் அவன் தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது, அவனை விட்டுடு, அவளை தேவதையோட சேர்த்து வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே திடீர்னு இவரை தேவதேவியோட வச்சு இவரை மன்னிச்சு விட்டு, என்னை மன்னிச்சிட்டுன்னு ராஜா உனக்காக பெருமாள் தான் கொடுத்தாருன்னு சொல்லவே, என்னது எனக்காக பெருமாள் கொடுத்தார? ஆமாம், பெருமாளே சொன்னான் ராஜா சொல்ல. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எதை வேணால் தாங்க முடியும், எதை வேணால் தாங்கலாம், ஆனால் பெருமாள் கருணையை தாங்க முடியுமான்னு கேட்டால் அது சக்தி கிடையாது. ஏன்னா மனுஷாலாம் நீ செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி செய்வாள். நான் ஒன்று கொடுத்தா அவள் ஒன்று கொடுப்பாள், நான் கொடுக்கலன்னா அவள் கொடுக்க மாட்டாள். நான் உயிரோ நல்லபடியாக பேசினா அவள் நல்லபடியாக பேசுவாள். நான் வஞ்ச வச்சு அவர் 10 மடங்கு வஞ்ச வச்சுவாள். இப்படி நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஆனால் பெருமாளோட கருணை அனுபவிச்சா தான் தெரியும். நம்ம என்ன செஞ்சு கிழிக்கணும் பெருமாளுக்கு? ஒன்றும் செய்யறதில்ல. ஆனால் பெருமாள் கருணை இதான் சொல்ல முடியுமா? அது அனுபவிச்சவளுக்கு தான் தெரியும். அந்த கருணையை நிஜமாகவே யாராலையும் தாங்க முடியாது. பெருமாளே, நான் எப்பேற்பட்டவ, எதுக்கும் லாய்க்கு இல்லை, எனக்கு இப்படி ஒரு கருமையான நினச்சி பார்க்காதவ எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி தொண்டரடி பொடியார் ரொம்ப அழறாரு. ஆனால் அவர் பாவம் தோட்ட அமைச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார் ஸ்ரத்தையா. உடனே அழுது அப்போலேருந்து தான் பாசுரம் பாட ஆரம்பித்தார். அந்த அன்பு பெருக்கில் முதல்ல எழுத ஆரம்பித்த திருமாலை அப்படிங்கிற ஒரு பாசுரம் அதுதான் ஆரம்பித்தார்.
திருமாலை அறியாதார், திருமாலையே அறியாதார். அதாவது திருமாலேன்னு எவனுக்கு தெரியலையோ அவன் அந்த பெருமாளையே தெரியாதவர்னு அர்த்தமா அப்படின்னு சிலேடையாக சொல்லுவாள். அதாவது இந்த பிரபந்தம் இது அறியாதவர்கள் கடவுளே அறிய மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரினா இதில் எவ்வளோ ஆழமான பொருள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிரபந்தம் அரங்கனோட நாம சங்கீதத்தை மகிமையை தான் சொல்கிறாதா. அரங்கனை மகிழ வைக்க எளிமையான வழி இந்த நாமத்தை, இந்த கலியுகத்தில் பகவான் நாமம் தான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பாசுரம். அதாவது நாம சங்கீதத்தை பற்றி சொல்கிறது. இது 45 பாடல் இருக்குது. இதை எப்படி பிரிப்பா அப்படின்னா 1லேருந்து 3 பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். 4லேருந்து 14 பாசுரம் ஆழ்வார் நமக்கு உபதேசம் செய்கின்றார். 15லேருந்து 24 பகவான் நம்மை திருத்த எடுத்த முயற்சிகள் பற்றி சொல்கிறார். 25லேருந்து 34 நிறைய தீமைகள் இருக்குது அப்படின்ட்டு, அப்படி இருக்கிற நம்மளை பெருமாள் எப்படி காப்பாற்றுறார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். 35லேருந்து 37 பகவானிடமிருந்து ஆழ்வார் வெளிக்கு போயிட்டார் இல்லையா, அதை பற்றி அந்த தாபத்தை பற்றி சொல்கிற மாதிரி. 38 இதுதான் ரத்னமான பாடல், திவ்ய மந்திரத்தை பற்றி சொல்கிற ஒரு பாடல். 39லேருந்து 44 பரம பக்தனோட பெருமை என்னென்ன அப்படின்னு சொல்கிறா. 45 பலஸ்ருதி, அதாவது இந்த பாசுரங்களை சொல்வதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருமாலையோட இதுதான் ஷார்ட். ஓகேயா? இப்போ தனியனில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. திருவரங்க பெருமான் அரையர் பற்றி ஒரு தனியன் எழுதியிருக்கார். இவர் எப்பேற்பட்ட மனமான் தெரியுமா? மற்றொன்றும் வேண்டா மனமே மதிரலங்கர் கற்றினம் மெய்தகலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொடரடி பொடியும் பெருமானை எப்பொழுதும் பேசு அப்படின்ட்டு தனியன்ல சொல்லியிருக்காரு. திருகான ஒரு மீனிங் பாருங்கள். இதை சொன்னவர் மறுபடியும் அவரோட பேரே ஒரு புனிதமாக இருக்கும். திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்னு பேர் இதுக்கு தனியன் அப்படி என்ன மீனிங்னா, நம்ம பாசுரம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவளை பற்றி ஒரு பெருமை, அவளுக்கு எப்பேற்பட்ட பெருமையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாடுறது தான் தனியன்னு பேர். இவருக்கு எப்பேற்பட்ட பெருமை இருக்குது அப்படின்னு தனியனில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், மற்றொன்றும் வேண்டா மனமே மதிரலங்கன் கற்றினம் மைத்த, அது மனமே மிச்ச தேவதைகள் பிற புருஷார்த்தங்கள் அப்படின்னா பெரிய இன்பங்கள் எல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. மதிலரங்கள் கற்றினம் மைத்த கழலினை கீழ், மதில் சூழ்ந்த திருவரங்கத்தில் உறையும் அந்த கோபாலன் தானே இருக்காராங்க இல்லையா? கோபாலன் எது பசுக்கள் கூட்டத்தில் இருக்கிறவர் தானே அவருக்கு கோபாலன். ஏன் கோன்னா பசு, அதுக்கிட்டே அதை மேய்க்கிறவர் தானே கோபாலன். அந்த மாதிரி அந்த கோபாலன் திருவடியிலேயே உற்ற திருமாலை பாடும் ஷீர், அந்த சரணாகதி அடைஞ்சு திருமாலை எப்பேற்பட்ட சரணாகதி, எதுவுமே முக்கியம் இல்லை, கொஞ்சம் தடம் புரண்டி போனால் கூட அவரை மறுபடியும் பிடிச்சி இழுத்து அவருக்கு எப்பேற்பட்ட உருக்கத்தையும் பக்தியும் பாசுரம் பாடார்கள் ஞானத்தையும் கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா அவர் கைங்கரியம் அப்பேற்பட்டது. பாவம் ஏதோ எப்படியோ அந்த விஷயம் நடந்துச்சு, ஆனால் அதுலேயும் நல்லது பாருங்கள். ஆட்கொண்ட சேர்த்தும் வச்சாரு ஆட்கொண்ட. அது மாதிரி பெருமாள் கருணை என்னன்னு சொல்கிறது, அந்த சரணாகதி அடைஞ்ச இந்த தொண்டரடி புடிவாரோட புகழை பாடிகிட்டே இருக்கும். அவரோட சுவாமி இதை சொல்கிறவர் அந்த தன்யன் எழுதினவர் சொல்கிறாரு, அந்த தொண்டரடி புடிவார் என்னோடய சாமியை பற்றி நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கும். அவ்வளோதான், அந்த மாதிரி பேசி சரணடைங்க, அதுவே உங்களை கொண்டு போய் வைகுண்டத்தில் சேர்த்துரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரோட புகழ் எப்பேற்பட்டது நம்ம தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாத இவர் அப்பொழுது தான் பாசுரம் பாட ஆரம்பித்தார். எடுத்தவுடனே என்ன சொன்னார், காவிலில் புனலை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூல குண்டும் இழிந்த முதல்வன் நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. இதுக்கு எப்பேற்பட்ட மீனிங்னா பாருங்கள், உடனே பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு எப்படி ஆரம்பிச்சிருது பாருங்கோ. ரொம்ப அழகான மீனிங் இதுக்கு. படாத புலன்களினால் அங்கும் இங்கும் அலைஞ்சி திரிஞ்சி யமன் மற்றும் அவரோட தூதர்களின் தலைமையில கூட நாங்கள் நடப்போம். ஆமாம், நாங்கள்லாம் புலனெல்லாம் நாங்களாம் கட்டுப்படுத்தலை, அது போகிற போகல விட்டோம். அப்படி ஒன்றும் நாங்கள் ஸ்ரத்தையாக பெருமாள்கிட்ட எதுவுமே அவரவே நிலவெல்லாம் நாங்கள் இல்லை, கண்ட இடத்துக்கு போயிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் நாங்களும் யமன் தூதம் வந்தாலும் அவன் தலைமையிலே ஏறி கால் வச்சு நடப்போம். அது எப்படி பெருமாளை நினைக்க மாட்டோம். புலன்களுக்கு ரொம்ப அது சாப்பிட்றதும் கொள்றதும் கண்ட வழியில் போகிறதும், இந்த பொண்ணு பின்னாடி இவரை போனாரே அந்த மாதிரிலாம் போனால் கூட இது என்னது யமன் தலையில் போய் நடக்கலாமா? நான் நடக்கலாமே எப்படி?
ஏன் தெரியுமா? பிரளய காலத்தில் உலகை காக்கும் பொருட்டு அதை உண்டு பின் உமிழ்ந்த அந்த அரங்கநாதனின் நாமத்தை நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ பவர். ரங்கா அரங்கா 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 அரங்கான்னு நாங்கள் சொன்னால் எங்களை யார் என்ன பண்ண முடியும்? இல்லை யமன் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம தூதன் தான் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அப்படி மேலே ஏறி நடக்க மாட்டோமா அப்படின்ட்டு பாடுறாராம். பாருங்கள், அது அவர் அப்படி பாடியிருக்காருன்னா பெருமாளை நம்ம செவிக்க நமக்கு எந்த கெட்ட எண்ணமும் வராது. அவரே ஆட்கொண்டுவார். இதுக்கு மீனிங் அவர் அப்படி பாடியிருப்பார். ஏன்னா அவர் எப்படி திருத்திட்டார், கண்ணில் எப்படி எழுதார், ஏன்னா கைங்கரியம் எப்படி பண்ணார், பெருமாள் இப்படி காப்பாற்றினார்னா எவ்வளோ கதையை எழுதார் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு சொல்கிறார், எதுனாலும் எங்கேயும் போகாதங்க, பெருமாள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. விதி நமக்கு அப்படி தான் போனான்னு கூட மாற்றி நம்மளை பெருமாள் காலில் கொண்டு சேர்த்துரும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ரேரே ஆயர்தாம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. என்னென்னா இவளுக்கு வைகுண்டம்லாம் கூட வேண்டாமா. ஆமாம், வைகுண்டம்லாம் எனக்கு வேண்டாம். 3 பேர் சொல்லிட்டா இந்த மாதிரி. யார் சொன்னா? தொண்டரெட்டி பொழுவார், அனுமான், திருப்பானழ்வார். அத்தனை பேர் வைகுண்டம் வேண்டாம், உன்னை டெய்லி இப்படி தரிசனம் பண்ணாலே போதும், அதுவே வைகுண்டம். இதுக்கு சுவை என்ன இருக்குது? பச்சை மலை போல் ஒரு உடல் இருக்கேப்பா, பவழம் போல் அழகிய இதழ்கள் இருக்கே, தாமரை போன்ற அழகான கண்கள் இருக்கிறவரே, அடியவர்களை ஒருபோதும் கைவிடாத இருப்பவரே, தேவர்களோட தலைவனே, ஆயர்களின் குலக்கொழுந்தே, இப்பேற்பட்ட அரங்கனோட புகழை பாடுறதை விட என்ன சுவை இருக்குது? வைகுண்ட போகிற ஆசையாக எனக்கு இல்லைப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாராம் தொண்டரடி கொடிய ஆழ்வார். அவரோட பாசுரங்கள் பக்தி கசிஞ்சு, ஏன்னா அதை நீங்கள் அனுபவிச்சா தெரியும். ஏன்னா கடைசியில் பெண் பித்தெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு சேர்க்கும்னா ஒரு அடைய முடியாத வேதனையில் தான் கொண்டு சேர்க்குமா. அதுலேருந்து நம்மளை மீட்டு யார் எடுத்துகிட்டு வர முடியும்னா அது பெருமாளால் தான் முடியுமா. அது மட்டும் கிடையாது, இவர் திருப்பள்ளி எழுச்சின்னு எழுதியிருக்காரு. இது சாக்ஷாத் நம்ம வெங்கடேச சுப்ரபாதத்துக்கு நிகரானது தான். மத்வா பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜவதர்ஹனீயம் பிராவோதகிம் யோகி ஹிருசுக்தி மாலாம் பக்தாங்கிரேணு பகவந்த மீடே. முதல் தனியன எழுதினவர் திருமலையாண்டான். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, முதல்தில் ஞானம் முதலிய கல்யாண குணங்கள் உடையவர் ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கும் ராஜாவை போல வணங்கப்படுவரான ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவனாக இருக்கும் பெரிய பெருமாளை துயில் எழுப்பும் பாமாலையை தந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரை கொண்டாடுகிறேன் அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்கார். மண்டங்குடி என்பர் மாமரையோ மன்னிய தொண்டரடி பொடி தொன்னகரம் வண்டு தினத்தவையில் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரானுதித்த ஊர். அடுத்தது திருவரங்க அரையர் பெருமாள் அவர் எழுதியிருக்காரு. அதாவது மண்டங்குடி என்பர் அப்படின்னா வண்டுகள் நிறைந்திருக்கும் வயல்களாலே சூழப்பட்ட திருவரங்கத்தில் கண் வளர்ந்தருளும் பெரிய பெருமானை துயில் எழுப்பும் நமக்கு பேருபகாரம் செய்த தொண்டரடி பொடி ஆழ்வாரின் அவதார ஸ்தலம் திருமண்டகுடி என்று வேதம் வல்லார்களான பெரியோர்கள் கூறுவார். கதிரவன் குணதிசை சேரம் வந்தனைந்தான் கனி இருள் அகன்றது காலையம் பொழுதாய் மது விருந்தொழியின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்தீண்டி எது திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களை தீட்டமும் பிடியோடு முரசும் அது தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய். அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். என்ன பாசுரத்துக்கு என்ன அர்த்தம்னா, திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் சுவாமியே, இரவின் இருளை போக்கியபடி கிழக்கு திசையில் உதயகிரியில் கதிரவன் தோன்றிவிட்டான். அழகிய பகலின் வருவியால் சிறந்த புஷ்பங்களின் தேன் ஒழுக தொடங்கிவிட்டது. தேவர்களும் ராஜாக்களும் கூட்டம் கூட்டமாக நான் முன்னேன் அப்படின்ட்டு தெற்கு வாசல் தேவரின் கடாட்சம் படும் இடத்தை சேர்ந்து அந்த இடம் முழுவதையும் நிறைத்து கொண்டு நிற்கின்றார்கள். அவர்களுடன் சேர்ந்து அவர்களின் வாகனங்களான ஆண் பெண் யானைகளும் வாத்தியம் வாசிப்பவர்களும் வந்துள்ளார்கள். தேவரீர் துயில் எழுவதை காணும் உற்சாகத்தால் அவர்கள் செய்யும் கரகோஷம் ஆர்ப்பரிக்கும் கடலின் அலையோசை போல எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கின்றது. ஆகையால் தேவரீர் உடனே திருப்பள்ளி உணர்ந்து இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அருள் புரிவீர்களாக.
இந்த மாதிரி இதில் 10 பாசுரம் இருக்குது. ரொம்ப அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் பக்தியினோட வெளிப்பாடு, அந்த பெருமாள் கருணையோட வெளிப்பாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் ஆழ்வார் மனசில் இருக்கிற பக்தி அப்படியே வெளியில் கொண்டு வந்திருக்கு பாருங்கள். என்ன சொல்கிறது சொல்லுங்கள், நமக்கெல்லாம் ஒரு பிரதிநிதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மலாம் என்ன யார் நம்மளை மயக்கி நம்ம எங்கே போவோம்னு யார் கண்டா? ஆனால் பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் நம்ம நல்ல இடத்துல நல்ல வசதியாக பெருமாளே நினச்சிட்ருக்கோம். அப்படியே நினைக்கணும். அந்த அருள் அவர் தான் பண்ணணும். அதுக்கு அவரே தான் வேண்டணும். தொண்டரடி பொடியாரை சேவிச்சுக்கலாம். மண்டங்குடியதனில் வாழ வந்தோன் வாழியே, மார்கழியிற் கேட்டை நாள் வந்துதித்தான் வாழியே, தொண்டரை சூழ ரங்கையே தெய்வமென்றான் வாழியே, திருமாலை 9 செப்பினான் வாழியே, பண்டு திருப்பள்ளி எழுச்சி 10 வாழியே, பெயர்கள் கலவி தனைப்பழித்த செல்வன் வாழியே, தொண்டு செய்து துலாவத்தால் துலங்கினான் வாழியே, தொண்டரடி பொடியாழ்வான் துணை பதங்கள் வாழியே. இதில் என்னென்னா, அதுலேருந்து அவர் விப்ரநாராயணன் பேரே எடுத்துவிட்டார். எனக்கு அந்த பேரே வேண்டாம். அதுவும் இல்லாத தொண்டர் அடி பொடி ஆழ்வார், தொண்டரோட அந்த பாத துளியெல்லாம் அதே மேலே போட்டு பாரான். அதெல்லாம் ஆசையாக பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஓடி வராளே, அந்த பாகதர்களோட அந்த பாத துளி நம்மளை புனிதப்படுத்துமே அப்படிங்கிறதுனால தான் தொண்டரடி பொடி ஆழ்வார். அவரோட அடியோட பொடியாக இருக்கிற ஒரு ஆழ்வார். அதாவது எப்பேற்பட்ட டவுன்ட்டி எடுத்து பாருங்கள். ஏன்னா அவர் எவ்வளோ பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டார் அவர் இல்லையா? அதனால் அவரை தொண்டரடி பொடியாழ்வார் மாற்றின்ட்டாராம். அதை தான் நம்ம பெண் பிள்ளை கேட்குறா, இந்த மாதிரிலாம் நான் இருந்தேன்னா சுவாமி? இல்லையே. பூத்து கொடுத்துட்டு நிம்மதியாக பெருமாள்கிட்ட இருந்தேனா? இல்லையே. பக்கு இல்லை, வயிற்றுக்கு இல்லைன்னு தானே இந்த ஊரை விட்டு போகிறேன் சுவாமி. ஒரு மாதம் புழுக்க சுவாமி, வயலில் இருந்தா என்ன, வரப்பில் இருந்தா என்னன்றா. ராமானுஜர் அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா ஆழ்வார்களை பற்றி மகிமை தெரியாதவரா ராமானுஜர். அடுத்தது என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்துட்டே இருந்தார். நம்மளும் பார்த்துட்டே இருக்கலாமா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இதை நிறைய பேருக்கு அனுப்பலை, இதை யூடியூப்பில் நிறைய பேருக்கு போய் சேரலைன்னா அது யாருக்கு? அது ஆத்மங்களோட கடமை தானே. அந்த கடமையை நீங்கள் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.